Hi guys, welcome to Vlogs by Bianca. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷ்னல் இது ரெண்டும் கலந்த ஒரு கலவை தாங்க துபாய். நிறைய பேருக்கு தெரியும் உலகத்தோட உயரமான கட்டிடம் பூர்ஜ் கலிஃபா துபாயில இருக்குன்னு. ஆனா துபாய்க்கு இன்னொரு பெருமையும் இருக்குங்க. என்ன தெரியுமா? The tallest hotel in the world. நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் ஜவோரா. இதுக்காக அவங்க கிட்ட ஒரு கின்னஸ் ரெக்கார்டுமே இருக்குங்க. February 2018ல இந்த ஹோட்டல் திறந்திருக்காங்க. இந்த ஹோட்டல்ல தாங்க நம்ம துபாய் ட்ரிப் ஃபுல்லா தங்கியிருந்தோம். ஹோட்டல் புக்கிங்ஸ் அண்ட் இந்த ஹோட்டல் பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஜவோரா ஹோட்டல் ஷேக் சையத் ரோட்ல இருக்குங்க. வெரி க்ளோஸ் டு பூர்ஜ் கலிஃபா அண்ட் துபாய் மால். ஹோட்டல்ல இருந்து வெளில வந்த உடனே லெஃப்ட் ரைட்னு ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. லெஃப்ட் பார்த்தா ஃபினான்ஷியல் சென்டர், ரைட்ல பார்த்தா எமிரேட்ஸ் டவர். ஸோ மெட்ரோ கனெக்டிவிட்டிக்கு பஞ்சமே இல்லைங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல ஒரு 75 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு ஹையஸ்ட் வியூ லான்ச் பாரும் அவைலபிளா இருக்கு. சுமார் 500க்கு மேல ரூம்ஸ் இந்த ஹோட்டல்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ரூமுமே சிட்டி வியூ ரூம்ஸ் தாங்க. ஜிம், ஸ்டீம் ரூம், ப்ரேயர் ரூம்னு நிறைய அம்யூனிட்டிஸ் இந்த ஹோட்டல்ல அவைலபிளா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டில சும்மா கம்பீரமா நிக்குது. ஹோட்டல் புக்கிங்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க, நாங்க தங்கியிருந்த ரூம் அப்புறம் அதர் காஸ்ட் டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஹோட்டலுங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் அதுக்கேற்ற ஹோட்டல் தான் அது. கின்னஸ் புக் ரெக்கார்ட் இருக்கு பாருங்க. ஹோட்டல் ஜவோரா துபாய் UAE டாலஸ்ட் ஹோட்டல் கின்னஸ் புக் ரெக்கார்ட் இருக்கு. ஸோ ஏர்லி செக்இன்னா இங்கே நம்ம வந்து இதெல்லாம் வச்சுக்கலாம். நம்ம இதுதான் வந்து நம்மளுடைய ரிசப்ஷன் ஏரியாங்க. நம்மளுடைய ரிசப்ஷன் ஸ்பாட் இது. இங்கே வந்து உங்களுடைய செக்இன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்து செக்இன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே கீழே வந்து சில கடைகள்லாம் இருக்கும். சின்ன பர்ஃப்யூம் ஷாப்பு அண்ட் இங்கே குட்டி குட்டி சொவீனியர் ஷாப்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் இங்கே வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு சின்ன கெஃபே இருக்குங்க. க்யூட்டாக தான் இருக்குது இந்த கெஃபேவும். நான் இன்னும் ட்ரை பண்ணல, கண்டிப்பாக வருவோம் இன்னைக்கு ட்ரை பண்ணுறதுக்கு. கெஃபே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே போகலாங்களா? அண்ட் இன்னொரு விஷயங்க, இங்கே வந்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க. அவங்க ஏதாவது ப்ரெஷர் பண்ணுறாங்க, அந்த அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க. உங்களுக்கு வேணும்னா மட்டும் வாங்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 லிஃப்ட் இருக்கு. அந்த சைட்லேருந்து 3 லிஃப்ட் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3வது மாடியிலேருந்து 41வது மாடி இந்த 3 லிஃப்ட்டும். அதுக்கு அடுத்த 3 லிஃப்ட் பார்த்தீங்கன்னா 43லேருந்து 73. ஸோ உங்களுடைய ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லிஃப்ட்டை சூஸ் பண்ணி ஏறிக்கோங்க. நம்ம இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃப்ளோர் பார்க்கலாமா? ஓகேங்க, இங்கே ஒரு லிஃப்ட் வந்துருச்சு, இதில் போயிடலாம். எல்லாம் நிறைய பேருக்கு இன்னைக்கு செக் அவுட் டைம். ஓகே, நம்மளது வந்து 54 போட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ நம்ம பார்த்தோம் அந்த கெஃபே இதெல்லாம் இருக்கு. இங்கே வந்து 10th ஃப்ளோரில் வந்து உங்களுடைய கிச்சன் இருக்கு. அண்ட் 12th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூல் ஏரியா இருக்குது, அது நம்ம போகலாம். அண்ட் 12 ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஹையஸ்ட் வியூ லான்ச் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கு. இதோட மாடி 54ங்க. 54th ஃப்ளோர், 5405 to 5408 இந்த சைடு. இங்கே பாருங்க, வெளியில பாருங்க, அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு துபாய்ன்னு சொல்லுவாங்களே, வரிசையா இருக்கு பாருங்க. குட்டி குட்டி குட்டியா அடிக்க இருக்கு பாருங்க. வீடுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த பழைய ஸ்டைல் இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க.
இதை தாண்டி எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல். நல்ல வியூ தாங்க நமக்கு. இது தெரியுதுங்களா, நல்லா வரிசையா இருக்கு பாருங்க, நல்லா நீட்டா வச்சிருக்காங்க. இதாங்க நம்மளுடைய ரூம் 5405. போலாங்களா? ஜெகோரா ஹோட்டல். இதாங்க லிவிங் ரூம், பெட்ரூம் எல்லாமே தான். இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ வந்தோடனே எல்லாமே அடுக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு 5 days இங்கே தான் இல்லை, ஸோ அதனால் எல்லாமே எடுத்து வெளில வச்சுட்டோம். அண்ட் இங்கே ஒரு கபோர்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அது எல்லாத்தையும் அடுக்கிட்டோம் ஆல்ரெடி. ஒரு சேஃப் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். ஸோ நம்ம என்ன டேமேஜ் ஆனாலும் நம்ம கொடுத்துருக்க அந்த டெபாசிட் அமௌண்ட் 200 AED நம்ம பே பண்ணியிருக்கோம். அந்த டெபாசிட் அமௌண்ட்லேருந்து அவங்க கழிச்சிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நமக்கு எல்லாமே இங்கே சிட்டி வியூ தான். இது ஒரு வியூ. இது ஒரு சூப்பரான வியூ. இந்த வியூ சூப்பரா இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து ஷேக் சாயத் ரோடு. இங்க ஒரு பில்டிங் தெரியுதுங்களா? இந்த பில்டிங்க்கு அப்படியே பின்னாடி தான் வந்து மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் இருக்கு. எப்படி நாளைக்கு போவோம் பார்க்கலாம். வாக்கபிள் தான் இங்கேருந்து. ஸோ ஒரு ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிவி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து என்னென்னா, நம்ம வந்து இந்த யூனிவர்சல் அடாப்டர் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இவங்களுடைய பின் வந்து கொஞ்சம் லைட்டாக வேற மாதிரி இருக்கு. அதனால இந்த யூனிவர்சல் அடாப்டர் கொண்டு வந்துருக்கேன். ஒரு நிமிஷம் நான் காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு. அவங்க பின் எப்படி இருக்கு. ஸோ இந்த யூனிவர்சல் அடாப்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூனிவர்சல் அடாப்டர் கொண்டு வந்துருங்க, பெட்டர். அண்ட் அதோட சேர்த்து நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கொண்டு வந்திருந்தேன். யூனிவர்சல் எக்ஸ்டென்ஷன் கார்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ தட் அட் அ டைம் நம்ம வந்து வாட்சு, ஃபோனு, மைக்கு, அப்புறம் பவர் பேங்க் கொண்டு வந்திருக்கேன். பவர் பேங்க் கண்டிப்பாக கேரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுடைய இது ட்ரெயின் ஆகிடும், மொபைல் சார்ஜ். இங்கே ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு டாப்பு. பட் என்னன்னா, இங்கே குக்கிங் அலவுட் இல்லை. கிச்சன் கொடுத்துருக்காங்க, ஆனால் குக்கிங் அலவுட் கிடையாது. காஃபி மேக்கர், டெய்லியும் நமக்கு வந்து வாட்டர் பாட்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில்ஸ். அண்டு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்டீரியர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, பட் பண்ணல. அண்ட் இங்கே வந்து ஒரு மிஷின். இது வந்து வாஷிங் மிஷின் தான் நான் நினைக்கிறேன். வாஷிங் மிஷின் தான் அது. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். அண்ட் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கு, குளிக்கிறது. பார்க்கலாம். ஒரு ஜக்யூசி, ஒரு டீசெண்டான அளவில் பாத்ரூம். இங்கே என்ன ஒரு பாத்ரூம் இருக்கு. சரி வாங்க, மேல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வருவோமா? டாலஸ்ட் ஹோட்டல் இன் த வேர்ல்டு. ஸ்விம்மிங் பூல் வே இந்த பக்கம். இது வந்து 12வது மாடியில் இருக்குங்க. அப்புறம் ஸ்விம்மிங் பண்ணுறது எங்களுக்கு பெருசாக டைம் கிடைக்கலங்க. ஸ்கெடியூல் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஸோ நாங்களே லாஸ்ட் டே தான் வந்திருந்தோம். ஒரே ஒரு வாட்டி தான் ஸ்விம் பண்ணியிருந்தோம். மறக்காமல் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு
அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அதுக்கேற்ற ட்ரெஸ் போட்டால் சேஃபாக நம்ம போய் ஸ்விம் பண்ணிக்கலாம். பாருங்கள், உயரமான கட்டிடங்களுக்கு நடுவில் ஒரு ஸ்விம்மிங் பூல். நைட் வியூவில் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? மது பிரியர்களுக்கு இங்கே தனியாக பூல் பார் அவைலபிளாக இருக்குது. அண்டு எங்களுக்கு இங்கே தனியாக ஜூஸு, பாப்கார்ன் இதெல்லாமே தனியாக இருந்தது. நல்லா இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபோட்டோ பூத்தும் வச்சுருந்தாங்க நியான் லைட்ஸில். நாங்கள் எங்களோட ஹோட்டல் புக்கிங்ஸை க்ளூக் ஆப்பில் தாங்க பண்ணியிருந்தோம். எங்களுக்கு பர் நைட் 10,000 வித் பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சுங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் 1 மாதத்துக்கு முன்னாடியே புக்கிங்ஸ் பண்ணதுனால எங்களுக்கு நல்ல ஆஃபர் ப்ரைஸ் கிடச்சிதுங்க. ஒருவேளை நீங்கள் புக்கிங்ஸ் பண்ண போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் புக்கிங் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக்கிங்ஸை போட்டுருங்க. இந்த ப்ரோமோ கோட் தியாங்கா 28 யூஸ் பண்ணி புக் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கோங்க. அப்படியே கட் பண்ணால் டே வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே தெரியுதுங்களா, புர்ஜ் கலிஃபா. நல்ல வியூங்க இங்கே. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அண்ட் ஈவினிங் நம்ம துபாய் ஃப்ரேம் போகிறோம். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Until then, bye from Vlogs by Diyanka.